நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. இந்த 3BHK ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் 3BHKங்கிறது வந்து ஒரு எங்கள் குடும்ப கதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட குடும்ப கதை. ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அருணுக்கும் சாந்தி டாக்கீஸுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீ இவ்வளோ அழகான ஒரு கதை எழுதி சாரி Don't tell me. Do you want me to start all over again? Okay. எல்லாருக்கும் வணக்கம். 3BHKங்கிற எங்கள் படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். 3BHK வந்து எங்கள் குடும்ப படம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தில் என்னை ஒரு அங்கமாக்கின சாந்தி டாக்கீஸுக்கும் சரி, அருண் விஷாவுக்கும் சரி ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் இவ்வளோ அழகான ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் தேங்க்யூ ஆர்த்தி எனக்கு தந்ததுக்கும், என்னை வந்து ஆர்த்தியோட கதாபாத்திரத்தில் யோசிச்சதுக்கும் ரொம்ப நன்றி. And Siddharth sir first. Siddharth sir has been kind to me and welcoming from day one. And நான் கேட்ட அத்தனை விஷயத்துக்குமே வந்து ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்களை வரவேற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் சாரி, நீங்கள் அங்கே உட்கார்ந்ததுனால I don't know where you were. And ஷரத் சார் வந்து அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் இருக்கிறவர் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்துமே ஹீஸ் பின் ஸோ வெல்கமிங். அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஷரத் சார். அண்ட் தேவ்யானி மேம் வந்து எனக்கு ஒரு மதர்லி ஃபிகர் தான். ஏன்னா நாங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது டைம்லேருந்தே ஹாய் மீதா எப்படி இருக்கேன்னு கேட்டதுலேருந்துமே இட்ஸ் பின் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். அண்ட் சாய், you've been a wonderful friend and I'm so happy we both are a part of this film. And Amrit for making such wonderful songs for this film. And Ganesh Shiva avaru for editing this film so beautifully. And I know padam paakla, but I'm sure it's come out well. And adiyum taandi motta production teamukkum sari, direction teamukkum sari, Dinesh and Jitin, ena rendu perume they were such wonderful cinematographers to work with. And வேறு யாரும் வந்துட்டானா? யா. அண்ட் மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்குமே தேங்க்யூ வெரி மச். அண்ட் அதையும் தாண்டி இங்கே வந்திருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடக்ஷன் பீப்புளும் சரி, ரவிமோகன் சாருக்கும் சரி, தேங்க்யூ சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் மொத்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்குமே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆர்த்திகிற கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மீதா. அடுத்ததா சைத்ரா. வெல்கம் டு தமிழ் சினிமா. உங்களுக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் என் வொக்காபுலரி கொஞ்சம் இட்ஸ் வெரி ஸ்மால் ரைட் நவ். ஸோ ஆனால் தமிழில் பேசுறதுக்கு டைப் பண்ணுவேன். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 6-7 months இப்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு, ரிலீஸ்க்கு வந்திருக்கு. அப்போது எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. இந்த படம் பண்ணும்போதும் இங்கே இவங்களோட கூட பேசி கற்றுட்டு இருக்கேன், இவ்வளோ கற்றுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஈவெண்ட்டில் நல்லா பேசிடுவேன். முதல் காதல், முதல் வாங்கின வண்டி, முதல் கிஸ், முதல் வேலை, முதல் வாங்கின வீடு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குதோ இந்த 3BHK மாதிரி, அதே மாதிரி
3BHK film என்னோட முதல் தமிழ் படம். ஸோ நான் இங்கிலிருந்து எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பெஷல் ஆக போகுது என் லைஃப்பில். அதுக்காக நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் அருண் விஸ்வாக்கு, சாந்தி டாக்கீஸ்க்கு. என்னோட கன்னட படம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த படம்க்கு நான் சூட் ஆவேன் அப்படி நினச்சி ஐ திங்க் ஸ்ரீ கணேஷ் அண்ட் அருண் கால்ட் மீ அண்ட் கேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஸ்ரீ கணேஷ் த்ரூ அவுட் திஸ் ஜெர்னி அவர் நான் என்ன பண்ணாலோ, என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணாலோ, என்ன ஏதாவது தப்பு பண்ணாலோ எல்லாருமே வெரி இஸ் அ ஜென்டில்மேன் அண்ட் சச் அ கிரேட் director. He directed us so well that I think we could give our best. So it was amazing working with them. And Arun, thank you so much. You've all become a family to me. Coming to Devyani ma'am and Sharat Kumar sir, enna sonno, like I've watched your film. Your film Surya Vamsha has been remade in all possible languages that is there in India, and every language it is a super hit. So it's the same in Kannada also. So that's how I know of the film and you guys. So it was a great pleasure working with you guys. And never, like, all these people are telling that you guys are so many films old and so you have a career of so many years, but not even a single day I saw that when you guys interacted with me and us, because you know you guys were like kids. You enjoyed working with us, and considerably I think we were the youngest on set, but never did we feel that we were inexperienced that way. So thank you so much for your kindness and keeping the set alive like that. And Meeta, it was great experience working with you. Though we didn't share much of our screen time, it was great, you know, off-screen talks and everything. So, like I said, I have a lot of thanks to tell, what to speak about the film, because the film is already amazing. Like, if you ask my opinion, it's great. Coming to Siddharth, இவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லா லைஃப்லையும் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரதர் எல்லார் வீட்டிலும் இருக்கணும், இந்த மாதிரி ஆள் எல்லா லைஃப்லையும் இருக்கணும், பிகாஸ் இட் வில் மேக் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல், பிகாஸ் ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் and he's been nothing but kind to me since the day one, actually since day zero, because I had not even met him, but he kept talking about my work like he was my personal PR. Siddharth, I've not met a co-star who's done that for me, and ever. Like, I mean, it's unless asked, I don't think anybody gives credits, and you were so kind, so I mean, I love you so much. Thank you for being so supportive. And அவரோட ஆக்டிங் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்தா போதும், அவர் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். So I'm just grateful. I don't know anything to say, but you all, and you will stay a family to me, and you will always be my confidant. So it's just great working with this team, and the cinematographers Sri Ganesh, Dinesh, Jitin, Ganesh. There are a lot of Sivas on our set, so all Sivas, and Sai Sharan. Na acting in the set lab varakku munnadi, he gave me voice note and everything. He used to correct and tell the pronunciation. You know, 2 o'clock in the night I would leave a voice note and takkane he would reply. So thank you, Sai. Thank you so much. Vignesh, Jai Ganesh, Sri Ganesh, everybody. Saras, thank you so much. It was lovely, you know, meeting you on set, and you know, and I should thank Siddharth for giving food and getting food from his house every day on From set for us. Yeah, for all of us. So that, let's sort of Swati, Sibi is my favorite EP of, you know, no matter how many films I do, I think he'll stay my favorite EP, Chaya, and everybody from the production house. So thank you so much. Thank you. ரொம்ப பேசிட்டேன், ஏதாவது தப்பாக பேசுகிறேன் தான் மன்னிச்சிடுங்க, பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். இட்ஸ் கம் அவுட் ரியலி கிரேட். எங்களோட கனவு உங்களோட கனவு சேரப்போகுது. ஸோ நீங்கள் July 4th 3BHK பார்த்து ப்ளீஸ் welcome us with open arms. That's all I can say. And all the filmmakers and actors that I've admired, I think I am seeing them and I'm speechless. Mari sir, Ravi sir, thank you for gracing the occasion. And the film is amazing because of Amrit and his music. You all will see his magic. So Amrit, thank you so much for making us look beautiful through your music. I am eternally grateful. Adav, Shrinesh,
everybody, thank you so much for being a part of our family and making me a part of your family. Thank you. ஆஹா ஸோ You should not give mic to me. ஓவர்வெல்மிங்னு சொல்லுவாங்களே, ஸோ அப்படி இருக்குது உங்களோட 2 பேரோட எமோஷனும். ஸோ 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இங்கிருந்து பார்க்கும்போது புரிஞ்ச முடியுது. 2 பேருக்குமே இந்த இடத்துல மோல் இருக்குது. ஸோ ஐஷுக்கும் ஆர்த்திக்கும் வந்து வாழ்த்துக்கள். நாங்கள் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண ரசிக்க காத்திருக்கோம். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். சைத்ரா உங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாக்கு வருகைக்கு நன்றி. வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ மீதா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ சரியாக பேசுகிறேன்னா ரொம்ப சரியாக உந்தன் சிறகுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் இங்கே இருக்க டைரக்டருக்கு ஸ்ரீகணேஷ் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், அருண் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்கள். அண்ணா மேடைக்கு வாங்க. அடுத்ததா இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடுத்ததா இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் அவர்கள். அடுத்ததா இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள். டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் தான். அடுத்ததா இயக்குனர் அரவிந்த் அவர்கள். இயக்குனர் சக்திவேல் அவர்கள். ப்ளீஸ் வாங்க. ஸோ ஸ்டேஜில் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நாளைய இயக்குனர் ஃப்ளாஷ்பேக்லாம் போகுது. ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்டுக்காக நீங்கள் வந்திருந்தது. ஸோ படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். ஆனால் ஆரம்பிக்கலாம்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ரீகணேஷோட 3வது படம். அவனை நான் ஒரு 15 இயர்ஸ் பழக்கம்னு நினைக்கிறேன், நாளை இயக்குனர்லேருந்து பார்த்தது. திஸ் இஸ் த ஃபில்ம் ஹி ஹேஸ் டு மேக். இப்படிப்பட்ட ஃபில்ம் மேக்கர் தான் அவன். அதுதான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். உனக்கு சூப்பராக வர்ற ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை சொல்கிறது, ரொம்ப ஆழமான எமோஷன்ஸை அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவான். அது வந்து அவனுக்கு கை வந்த கலை. இதை பண்ணுறான்றதான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அதை அவன் கரெக்டாக பண்ணியிருக்கான் இந்த படத்தில். அந்த ட்ரெய்லர் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இது டெஃபினட்டாக பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அருண் விஸ்வா அவரோட ப்ரொடக்ஷனில் தான் நான் மாவீரன் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ப்ரொடக்ஷன் டு ஒர்க் வித். அண்ட் ஸோ ஈஸி டு ஒர்க் வித் அருண் விஸ்வா. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே, சித்தார்த் சார், தேவ்யானி மேம், சரத்குமார் சார், சைத்ரா, மீதா, எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் அமிர்த், யுவர் மியூசிக் இஸ் ஸோ குட். நான் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ட்ராக்ஸ் வேர் தேர் அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Press media, Jayam Ravi sir, entire cast crew of 3 BHK. First of all, many congratulations. என்னன்னா நாங்கள் ஸ்ரீகணேஷ், நான், மடோன் அஸ்வின், அப்புறம் நித்திலன், நாங்களாம் வந்துட்டு நாளை இயக்குனரில் ஒரே சீசன். ஸோ அப்போ வந்து சிட்டுக்குருவிக்கெலாம் பாவம் பார்த்துன்னு இருப்பான். திடீர்னு பார்த்தா 8 தோட்டக்கல்லில் வந்து கன் எடுத்து எல்லாரையும் சுட்டுன்னு இருக்கான். ஒரு 60 வயசு தாத்தா வச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கான் பேங்க்குள்ளே போய். என்னடா இது, டே என் கூட தான்டா சுற்றிட்டு இருந்தேன், திடீர்னு எங்க அந்த ரொம்ப மென்மையான ஒரு ஆள். லைக் நான் அடிக்கடி அவன் வீட்டுக்கு போவேன். லைக் நீங்கள் இந்த படத்தில் ஒரு என்னது சித்தார்த் சார் பார்க்குற மாதிரியே தான் அந்த ஒரு கயிறு, அந்த ஒரு கருப்பு கயிறு, அப்புறம் அந்த ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு, அப்புறம் கட்டை போட்ட சட்டை, அப்புறம் ஒரு லூஸ் பேண்ட்ஸ், டக்குன்னு பண்ணி ஒரு பெல்ட்டு கூட நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பெல்ட் போட மாட்டான், அந்த திக்காக இருக்கும்ல அந்த பெல்ட் தான், அது கூட அந்த மாதிரி தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா பேங்கை கொள்ளடிக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். இது இல்லையாடா டிக்கெட் நீ. லைக் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக ஐ திங்க் 8 தோட்டக்கலோட ஃபர்ஸ்ட் படம்னா, ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ பர்சனாக ஐ திங்க் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி யுவர் ஹார்ட் இஸ் ஸ்ரீகணேஷ். ஐ திங்க்
ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு. இந்த ட்ரெய்லர் இஸ் பிரில்லியன்ட், த எடிட்டர் சூப்பர் ஜாப், மியூசிக் அம்ரீஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் தினேஷ் கிருஷ்ணன் சொல்லவே வேணாம். அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் அருண் விஸ்வா அண்ட் என்ன சொல்கிறது லைக் மாவீரன் பண்ணியிருந்தாரு, லைக் ஒன் ஆஃப் த வெரி ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் மைண்ட். அண்ட் அவர் அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் படத்தில் பண்ணது வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஃபிலிம், கங்க்ராட்ஸ் டு as well. அண்ட் த ஃபிலிம் எப்போவுமே வந்து ஆடியன்ஸோட எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்றது தான் ஐ திங்க் த சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ரைட். ஸோ ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு இது பண்ணுன்றதே ஒரு பேசிக் வாண்ட், ஒரு மனுஷனோட ப்ரைமல் வாண்ட்டில் வீடுன்றது ஒன்று வருது, ஃபுட் க்ளோத்திங் ஷெல்டர் மாதிரி. ஸோ ஷெல்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைமல் வாண்ட். ஸோ அந்த இடத்துல இந்த படம் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பேச்சுலர் பசங்களாக இருக்கும்போது அந்த மாதம் ஆனால் எப்போ ரெண்ட்டு கட்டுவோம், ஸோ அப்படின்னு அந்த ஒரு பயம் வந்துட்டுருக்கும், இஎம்ஐ அந்த இதெல்லாம். ஸோ அப்போ வந்து எப்படியாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு வாங்கணுன்றது ஒரு எல்லாருக்கும் இமோஷனாக இருக்கணும். அண்ட் பர்சனலி என்னோட அப்பா வந்துட்டு அவர் வீடு கட்டும் போது அந்த ஐயோ சிமெண்ட் மூட்டையை தூக்கிடுவானுங்களா, மண்ணு மூட்டையை தூக்கிடுவானுங்களா அப்படின்ற அந்த ஒரு இதுலேயே வீடு கட்டிகிட்டு இருக்கும் போது தான் அவர் தடிக்க விழுந்து தான் அவர் இதில் லைக் கால் இதில் பிளேட் வச்சாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ கெப்ட் இன் டிராகன் ஆல்சோ. அந்த கேரக்டரோட இது சம்வேர் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சம்வேர் இட் ரிசம்பிள்ஸ் சம்வேர் இன் யோர் பர்சனல் லைஃப். ஏதோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வீடு வாங்குறவங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை, வாங்கினவங்களுக்கு அவர் எப்படிலாம் வாங்கணுன்ற அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக். அண்ட் என்ன சொல்கிறது, படிக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஒரு ட்ரீம் டு பில்ட் அ ஹவுஸ் அண்ட் எவ்ரி திங், பி இட் லோவர் மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவையில்ல ஒரு வீடு கட்டணுன்றது இதுவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ கேம் ஃபார் ஸ்ரீ கணேஷ். அண்ட் ஸ்ரீ கணேஷ், ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் get you everything that you deserve and all the best. பேசலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அருண் விஸ்வா. ஏற்கனவே ராம் சார் வந்து சொன்ன மாதிரியே அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே பல தருணங்களில் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து, எப்பவுமே அவரை சந்தித்து பேசணுன்னா ரொம்ப நம்பிக்கையாக நம்ம அடுத்து என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத ரொம்ப நல்ல தெளிவை கொடுப்பாரு. ஆக்சுவலாக இந்த 3 BHAவே நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். 3 பேருடைய, அதாவது அருண் விஸ்வாவுடைய நம்பிக்கை, பிலீவ், சித்தார்த் சாருடைய ஹானஸ்ட், அப்போ ஸ்ரீ கணேசனுடைய கைண்ட்னஸ், இந்த 3 பேரும் தான் இந்த 3 BHKவாக நான் பார்க்குறேன். ஏன்னா அருண் விஸ்வா அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்கிறது, ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவர் கிடையாது. ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா நேரங்களையும் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து எல்லாமாவும் இருந்து கொண்டு வரது வந்து அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அருண் விஸ்வா இன்னும் மிகச்சிறந்த ஒரு ப்ரொடியூசராக தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அத்தகைய ஒரு தகுதி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி சித்தார்த் சார், அவருடைய நேர்மை, அந்த ஹானஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். நானும் அதை உணர்ந்திருக்கேன். அவரோட பேசும்போது அதே மாதிரி தான். அவர் வெளியே என்ன நடக்குது, நம்ம எதை பற்றியும் அவர் கவலைப்படாமல் அவருக்குன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையில் என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். நான் அவர் கூட என்னுடைய அயலான் படத்தில் வந்து அவர் இந்த ஏலியனுக்கு வசனம் அவர் தான் குரல் கொடுத்தாரு. அதற்காக நான் அவரோட பழகின அந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு நிறைய விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஸ்ரீ கணேஷ் வந்து சொன்ன மாதிரி, சரத்குமார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனிவான வார்த்தைகளால் தான் எப்போவுமே பேசுவோம். அப்படி நாங்கள் எல்லாருமே எங்களுக்குள்ள ஸ்ரீ கணேஷ் மாதிரி நாங்கள் மெமிக்ரி பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டோம். நாங்கள் எல்லாருமே ஸ்ரீ கணேஷ் மாதிரி பேசுவோம். ஏன்னா அந்த மாதிரி அண்ணே அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்படி என்ன அது எஸ்கே சார் அவரெல்லாம் பயங்கரமாக ஸ்ரீ கணேஷ் மாதிரியே. நான் ஒரு முறை ஸ்ரீ கணேஷன் நினச்சி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். அப்புறமா தான் அது தெரிஞ்சது பேசிகிட்டு இருந்தது வந்து சிவகார்த்திகேயன் அவருன்னு. அந்த அளவுக்கு வந்து ஸ்ரீ கணேஷ் வந்து ஒரு மிமிக்ரி பண்ணுறதுக்கு ஒரு மாடுலேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்சனாக அவர் வந்து அவருடைய யதார்த்தம் தான். என்ன சொன்னாலும் ஸ்ரீ கணேஷ் அப்படி தான் இருப்பா. அப்படி நாளைக்குனரில் வந்து நான் வந்து அவங்களுக்கு முந்தின சீசன் எங்கூட வந்து பேசுவேன். அப்படி ரொம்ப என்னுடைய படத்தோட ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுக்கிட்டு தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லுவேன். அப்படி அவருடைய படத்தினுடைய திரைக்கதை கொடுப்பேன். அப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பான கனிவான ஒரு மனிதர்கிட்ட இருந்து இந்த மாதிரி படம் வராமல் வேறு என்ன படம் வருங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு வீடு உறவுகளுக்குள்ளே என்ன செய்ய போகுது, குடும்பத்துக்கு என்ன செய்ய போகுது, ஒரு மனிதனுடைய எப்படி நம்பிக்கை விதைக்குது, அவருடைய போராட்டத்தை எப்படி ஒரு வீடு சந்திக்குதுங்கிற அத்தனைக்குமாக ஒரு வீடை சென்டர் பண்ணி ஒரு சுற்றி மனிதர்கள் எழுதியிருக்காரு. அந்த மனிதர்கள் நிச்சயமாக அவங்க எல்லாரையுமே வந்து
உணர்வுபூர்வமாக மகிழ்விப்பாங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படக்குழு அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இசையமைப்பாளரும் படத்தொகுப்பாளரும் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருக்காங்க. தினேஷ் கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப என்னுடைய நண்பர் தினேஷ் கிருஷ்ணன். என்னுடைய படங்கள் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ க்ளோஸாக வந்து 2-3 ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. நிச்சயமாக தினேஷ் கிருஷ்ணன் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு பேரை சம்பாதிச்சிருவார். ஃபியூச்சர்லேயும் ஒரு பெரிய கேமராமேனாக வரக்கூடிய ஒருத்தர் தான் தினேஷ் கிருஷ்ணன். நண்பருக்கு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். ஆனால் ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீகணேஷ்க்கு மேலே என்ன கோவம்னு தெரியல. எல்லாருக்கும் படத்தை காட்டால் எனக்கு மட்டும் காட்டவே இல்லை. என்ன பிரச்சனை தெரியல. ஏதாவது காண்டடா இதை வாய்க்கா தகராறா தெரியல. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கணேஷோட ஆட்டிடியூடுக்கும் அவன் படத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ஷார்ட் ஃபிலிம் டைமில் நாங்கள் சீசன் 3 ஆரம்பித்து ஒரு 36 பேர் இருக்கோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திக்கிறோம். என் பேர் நித்திலனுங்க, ஒரு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் நீ என்ன பர்ஃபார்ம் பண்ணுறது, நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேங்க சுமாராக இருக்குங்க அப்படின்னா படத்தை பார்த்தா மிரட்டி வச்சுருக்கான். அப்போது முடிச்சா இவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு. பயங்கர டேலண்டட். அப்புறம் பயங்கர வாசிப்பாளர். எந்த புக்ஸ் எது சார்ந்து கேட்டாலும் இந்த புக்கு, இந்த ரைட்டர், இந்த ஆத்தர் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாப்புல. அஸ்வின், கணேஷ் வந்து 2 பேரும் நிறைய புத்தக படிப்பாளர்கள். எது கேட்டாலும் அவங்க தான் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ டேலண்டட். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இன்னும் ரெண்ட் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தான். சீக்கிரம் 3 BHK வாங்க, முடிஞ்சால் வெளில வாங்க, என்ன வேணால் பண்ணு, சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, சரத் சார், தேவயானி மேம், சித்து பிரதர், சைத்ராவோட பிளிங்க் அண்ட் சைட் பியோட வெரி பிக் ஃபேன் நான். மீதா, டெக்னீஷியன் டீம், எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், முக்கியமாக என் நண்பர் அருண் விஸ்வா, எங்கே இருக்காருன்னு தெரியல. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றியான நான் ஆசைப்பட்றேன், நடக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. நான் பேசலாம். நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். 3 BHK அது டேக்லைனில் ஒரு டேக்லைன் இருக்குது. அது இந்த படத்தை விட அருணுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா அருணோட ஜேர்னியில் ஒரு 16 இயர்ஸாக இருக்கேன். அருணோட அந்த கோயம்புத்தூர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ரொம்ப சின்ன வீடு, அதில் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த ஜேர்னியை இந்த படம் எப்படி ஒரு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக ஹிட் பண்ணுமோ அந்த மாதிரி அருணோட ஜேர்னி. ஒரு பாயிண்டில் மாவீரன் முடிச்சதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ரெகுலராகவே 2 பேரும் நிறைய பேசுவோம். அப்போது ஒரு நாள் சொன்னார், ஸ்ரீ கணேஷ் கிட்ட கதை கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதுதான் அடுத்தது நான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்தது பெரிய படமாகவே தான் போவாங்க. அவங்க டக்குன்னு ஒரு மிட் சைஸ் படங்களுக்கோ இல்லை கீழே கண்டென்ட்க்கோ வரமாட்டார். பட் அருணோட குவாலிட்டி என்னென்னா அதுதான். அருண் வந்து ஸ்ரீ கணேஷ் சூஸ் பண்ணது வந்து கரெக்டான முடிவுன்னு நான் இந்த படம் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு எல்லாருமே அதை அருணுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அதை சுற்றி நிறைய தியரிஸ் இருந்துச்சு, பிஸ்னஸ் தியரிஸ், அதெல்லாமே இந்த படம் பிரேக் பண்ணிடும். இந்த வருஷம் வந்த எல்லா நல்ல படங்களோட இந்த படம் வந்து கூட ஜாயின் ஆகி லிஸ்ட் ஆகிக்குது. இந்த படத்தோட அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வீடு பற்றின கதை கிடையாது. வீடுங்கிறது ஒரு சிம்பிள் தான். கனவை பற்றின படம் அது. கனவு யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். அவ்வளோ ஹோப் க்ரியேட் பண்ணும். ஒரு கனவை நோக்கி ஓடுறவங்களுக்கு என்னென்ன உங்களோட மைண்ட் செட்டை எப்படி உருவாக்கிக்கணுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். சித்தார்த் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களோட பெஞ்ச் மார்க் கூட்டிகிட்டே போகிறீங்க ஒவ்வொரு படத்துலையும். சைட் பி முடிச்சுட்டு அருண்கிட்ட வந்து அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அந்த ஹீரோயின் தான் கேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. அதே பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க நீங்களும். ஸ்ரீ கணேஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு படத்தை ரெஃபர் பண்ணலாமான்னு தெரில. ஆனால் நீங்கள் படம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இந்த படம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்ரித் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட A1 என்னன்னு தெரில, அவர் ரொம்ப க்ளோஸாக எனக்கு ஃபீல் பண்ணுவார். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும்
மாரியன் அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார், சரி நீ என்னடா கஷ்டப்பட்டிருக்க, வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டிருக்கியா இல்லையாடா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பார். கஷ்டங்கள் தான் என்னடா, நீ எப்படி தான்டா வாழ்ற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அவரோட லைஃப்பை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லிட்டு எனக்கே தோணும், நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ அழுதுருக்கேன் லைஃப்பில், என்னத்துக்கு அழுதுருக்கேன் அப்படிலாம் யோசிச்சது உண்டு எனக்கு. நானும் ஒரு 3 BHKலேருந்து வர ஒரு பையன். ஸோ எங்கள் வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு கனவு, அதில் எனக்கு ஒரு பெட்ரூம் வேணுன்றது, எனக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணுன்றது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது கிடச்சதே இல்லை. ஒரு பெட்ரூமில் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களே தவிர எனக்கு அது கிடைக்காது. அது எனக்கு வேணும் வேணும் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு அது கிடைக்கல. நான் தனியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சித்தார்த் சாரையோ அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு ரூம் வேணும்னு சொன்னேன், அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிப்பேன்னு தெரில. ஆனால் ட்ரெய்லரோட பாதிக்கு மேலே இப்போ என் லைஃப்பை பார்க்கும்போது நான் சரத்குமார் சாரோட நிறைய ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போது நான் எவ்வளோ எந்த ஸ்பேஸில் இன்றைக்கி இருக்கேன், இந்த ப்ரெஷர் என்னன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இது ஒரு மக்கள் காப்பியம் தான், இது ஒரு சிலப்பதிகாரம் தான். நிறைய ஒரு மக்களோடைய ஒரு கதையை சொல்ல போது, வழியை சொல்ல போகுதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. அது ரொம்ப அழகாக அந்த முதல் வசனம் ஏன் அது அங்கே வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ரூம், இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும், அந்த ஸ்பேஸில் அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு அது ஏன் ஃபஸ்ட் டைலாகாக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த ட்ரெய்லரில். அதுதான் என் லைஃப், நான் அதை பார்க்குறேன். அதே மாதிரி முடியும் போது சரத்குமார் சாரோட டைலாக் அதான் என் லைஃபாக இருக்க போதுன்றதை புரிஞ்சுக்கிறேன். டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவருக்கு ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அண்ட் அது சித்தார்த் சார் அண்ட் எல்லாருமே சரி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ அண்ணா சூப்பராக வரும்ண்ணா, ஜெயிச்சிருவீங்கண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நேற்று நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரைலர் என்ன உங்களுக்கு ஃபீல் கொடுத்துச்சோ அதை கொஞ்சமும் குறையாமல் இந்த படம் அப்படியே இருக்கும். ஸ்ரீ கணேஷ் 8 தோட்டாக்கல்ல நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன். நான் உங்களை அருண் விஷ் ஆஃபீஸில் பார்த்தோன்னே அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சொன்ன அதே மாடுலேஷனில் தான் என்கிட்ட பேசுனீங்க. இப்போ எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, நீங்கள் வேலையில் வந்தோடனே நிஜமாலுமே ஒரு இப்போ எப்போ இப்படி பேச போகிறாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. உங்கள் ஸ்பீச்சுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அருண் விஷா ப்ரோ, எனக்குமே அவர் கூட பழகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே, அவரை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்தே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசை. ஏன்னா பேஷனேட்டோட ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு வெகு சில ப்ரொடியூசரில் இப்போ $1 மில்லியன் யுவராஜா இருக்கட்டும், இல்லை அருண் விஸ்வா, இவங்க எல்லாருமே அந்த பேஷனேட் படம் காசு அதை தாண்டி நல்ல படம் பண்ணணும், நல்ல நேம் அதில் வரணும் அப்படிங்கிற அந்த பேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கூடிய சீக்கிரம் அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அருண் விஸ்வா ப்ரோ இதே மாதிரியே நிறைய பண்ணுங்க. தினேஷ் கிருஷ்ணன் கேமராமேன் எனக்கு ரொம்ப இங்கே இருக்கிறதுல எல்லாத்தோட எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் கனாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அங்கேருந்து எங்களுக்கு பழக்கம். அப்போவே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். நெஞ்சுக்கு நீதியில் நல்ல பழக்கமாச்சு. தென் போன படத்தில் சில காரணங்களால் சேர முடியல. சார் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோடைய ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கலாம் சொல்கிற மாதிரி எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சைத்ரா, மீதா, சித்து சார் நான் சொல்ல தேவையில்லை, ரங்கதே பேசுறதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். நான் போய் நீங்கள் நல்லா நடிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. படம் முடியும் போது முழுமை அடைஞ்சுதா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோடைய ரிசல்ட்டு. படம் முடிகிறப்ப இது ரொம்ப முழுமையான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நேற்று நாங்கள் படம் பார்த்த எல்லாருமே ஏதோ ஒரு கேரக்டரை, யார் அது ஃபீமேலாக இருக்கலாம், என் தங்கச்சின்னு சொன்னாங்க, இப்போது சைத்ரா கேரக்டராக இருக்கலாம், சித்து சார் கேரக்டராக இருக்கலாம், இல்லை சரத்குமார் சார், ஏதோ ஒரு கேரக்டரை அவங்க கூட கனெக்ட் பண்ணி அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுவே அந்த படத்தோட சக்ஸஸ். அதுதான் இந்த 3 BHKவோட சக்ஸஸாக பார்க்குறேன். இன்னொன்று 3 BHKங்கிறது ஒரு வீடு அடையிற படமாவோ இல்லை கோல் அடையிற படமாவோ அது மட்டும் கிடையாது. நீங்கள் லைஃப்பில் கோல் முக்கியம்தான், அதுக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நல்லா இருக்கணும், ஓகே, அப்போ அதுக்கு ஏன் இன்றைக்கி கஷ்டப்படணும்? இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம். அதுதான் இந்த படம் சொல்கிறதா நான் பார்க்குறேன். கோல் தான் ஃப்யூச்சர்லாம் அப்படிலாம் கிடையாது, ப்ரெசென்ட் தான் லைஃபு. ஸோ லைஃபாக கோலானா லைஃப்பை பார்த்தாலே கோல் அதுக்கான கிஃப்ட்டு தான். ஸோ அதை தான் இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் 3 BHK இந்த படத்தோடைய வெற்றி பெரிய கிஃப்டாக அமையணும். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷன் ஜீவந்த். நான் எனக்கு முதல் விஷயம் அருணண்ணாக்காக தான் வந்தேன். அருணண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஹியூமனாகவும் ஒரு நல்ல பர்சன். அண்ட் ப்ரொடக்ஷனாக நீங்கள் அந்த ட்ரெய்லரில் ஓப்பனிங் ஷாட் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஏன்னா எனக்கு சிவகார்த்திகேயன் சார் கூட பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருந்தார்,
இப்போ சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது இந்த சீனுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம். ஆனால் அருணண்ணா கிட்ட வந்து எப்போ போதும்ப்பா இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாத அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சார் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் இது முன்னாடியே பார்த்துட்டேன். எனக்கு முன்னாடி பார்த்தப்பவே அது எமோஷ்னல் ஆச்சு, பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோப் தான் தேவைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஹோப்பை இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தரும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்ரீ கணேஷ் ப்ரோ, உங்களுடைய 8 தோட்டாக்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான். அண்ட் உங்களுடைய இன்டர்வியூஸுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. சித்தார்த் சார் அமேசிங் சார், உங்களோட ஒவ்வொரு லுக்குமே வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார். நாங்கள் 25 வயசில் 25 சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க சார், 30 கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது சார் அதில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, மீதா, சைத்ரா, உங்களோட சைட் பிக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். அண்ட் அம்ரித், எக்ஸ்ட்ரானரி மியூசிக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் நீங்கள் எல்லாரும் கொடுத்து, ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எப்படி ஏஜாக காட்டுறதுன்னு உங்களே சரசாரி சொன்னாங்க. ஸோ பர்ஃபெக்ட் காம்போ. ஸோ மிஸ்டர் பிரபு சன் ஆஃப் வாசுதேவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தாய் தந்தைங்க 3 BHK, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து இது என்னோட 40வது படம் ஒரு நடிகனா. எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், 40 படம் நடிச்சியாட சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லலை. ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கள் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. இன்றைக்கி ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமாக இருக்குது. அதான் கர்ச்சீஃபோடய வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் வந்து எழுத்தாளன், தந்தை வந்து தயாரிப்பாளன். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு, என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு, என்னை பிரசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சி, எனக்கே 40 படம் தாண்டினது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு. அந்த 40வது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th ஃபில்ம் இஸ் யுவர் செகண்ட் ஃபில்ம், மை 40th ஃபில்ம், அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ. And everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ வந்து படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமாக 3 BHK வந்து இந்த தாய் தந்தை பற்றின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்தில் என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷ்னல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடித்ததுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது. அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன்,
அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்திலிருந்து ஒரு வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு 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 குடும்ப தலைவி, ஒரு ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்டில். அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லாக இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் கலகட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட 3 ஹீரோயின்ஸ், தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். We are who we are because of the women who support us. And 3 BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். ஸோ அது வந்து ஸ்ரீகணேஷோட எழுத்தில் வந்து படிக்கிறப்போவே ஒரு ஃபீல், ஆமாம் இல்லை இது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி, எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி, எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி, என்ன பார்க்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளனோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில் வந்து உங்கள் சட்ட காலரை பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையாக ஒரு சொந்த வீடு, எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசில் அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கலாக சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது. நாங்கள் வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3 BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3 BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். அருண், ஸ்ரீ, நான், இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதமே இல்லை, எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேலே ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுற காலத்தில் வாசுதேவன், சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கேயுமே இந்த படத்தில் நடித்தவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரித்து நாங்கள் யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்புல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால் யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும். பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப்லையா, அயலி டைரக்டர் சொன்னாப்லையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட். இட்ஸ் a trailer is a very nice representation of the film. I specifically want to thank the technicians of this film, editor Ganesh, DOPs Dinesh and Jitin, art director Vinod, இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ட்ஸ், நீங்கள் போட்ட உழைப்பு, இந்த படத்துக்காக உழைச்ச லிரிசிஸ்ட்ஸ், சிங்கர்ஸ், and the amount of work that has gone into this film just to make sure that it should be believable and it should be sweet and it should make you smile.
ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு 3வது படம் டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் பற்றி இவ்வளோ பேர் நடித்து காமிச்சு அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார், எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் 25 வருஷத்தில் பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் சொல்லிட்டாங்க, அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னையே வீட்டில் உள்ள விட மாட்டாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார், சார் அப்படின்னு ஃபோன் கேட்கும், சொல்லுங்கள் ஸ்ரீ, ஒன்றும் இல்லை சார், அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும், அதுக்கு எண்ட்லேயும் ஒரு சிரிப்பு இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும், அது ரொம்ப க்யூட்டாக கேட்கும், எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும். இல்லை கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தீயாக ஒன்று எரியும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறத நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு பிடிவாதம் கண்ணில் தெரியும். ஆனால் வாய்ஸில் மாறாது, ஸ்மைல் குறையாது. ஸோ ஹீஸ் அ வெரி வெரி possessive creator of his creation. He's a very clear, very stubborn, very good. எனக்கு ஸ்டபர்னுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிவாதம். And we really enjoyed traveling on this film together. என்னோட விழா நாயகன் என் அன்பு தம்பி அமிர்த் ராம்நாத், I'm so proud of you. And Jayashree Akka is a genius, a trailblazer. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. அவங்களோட லெகசியை யூ கேரிங் இட் ஃபார்வர்ட். உட்கார்றா ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். உடனே ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா அப்படிலாம் கிடையாது, இஸ் அ வெரி கூல் டூட். எல்லாருமே அந்த வே ஹி ஹஸ் அப்ரோச் திஸ் ஃபிலிம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அருண் விஸ்வாவையும் ஸ்ரீ கணேஷும் கேட்டேன், இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது. பட் செல்வன் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் இதுக்கு ஒரு வயசு, ஒரு அனுபவம், இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்க்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போது வந்து அவரோட ஒரு கட் ஃபீல், இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்குது, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட் ஃபீல் தான் இன்றைக்கி ஒரு படத்தையே நிறுத்தியிருக்குன்னு எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. The music of the film is so beautiful. ஒரு புது கலைஞன், அவனோட வாய்ஸ், வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்ட், அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையலை, அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ரீ கணேஷ், எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அமிர்த், தட் இஸ் த பெஸ்ட் compliment you can get when directors talk to you. When directors talk about you, அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார். இந்த வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படி தான் இருக்குது. அண்ட் தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு. as far as அந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார். டெய்லி காலையில் எல்லாரும் அசெம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025 ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட், எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம். இன்னைக்கு வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, அவன் வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒன்றும் இல்லை 2வது படத்துலேருந்து சாந்தி டாக்கீஸ்னால் இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார். தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர், ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாருன்னு சம்டைம்ஸ் தனியாக வருஷக்கணக்காக தே ஸ்ட்ரகிள். ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஸ்வாதி, ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ. இட் மீன்ஸ் அ லாட் தட் ஹி ஹாஸ் த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் எனி திங் இன் லைஃப். அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண்.
தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்களும் நான் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீ கணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலாக அப்படிலாம் நிறைய யோசிப்பார். ஸோ ஐ சார் நீங்கள் எதுங்க, அது யார் கையிலங்க இருக்குது, நமக்கு கதை பிடிச்சிருக்கா, நம்ம அந்த கதையை அட்டம் பண்ணுவோம், நம்மளால் முடியும். ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த மூணுன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் அஸ் அ ரைட்டர் எல்லா படத்துலையும் அதுதான் பண்ணுவார். இந்த படத்தை வந்து நேற்று கேஎஸ் ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அவர் வந்து கேட்டார் தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இல்லை, நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதானே நான் சொன்னேன். இல்லை, நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு அந்த ஒரு படிக்கட்டில் ஏறினா யார் மேல் படி யார் கீழ்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட அழகு. அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் நீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். நான்லாம் பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சரத் சாரும் தேவயானி மேமும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அழகை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம். அதே மாதிரி தான் இந்த படமும், அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் எனக்கு 40வது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபஸ்ட் படம் மாதிரி தான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேற்றுக்கு நைட் பேசுகிறவங்க எல்லாரோடும் என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்ட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸை ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் ராவ் காரு. ஏன்னா அவர் என் கூட 23 வருஷமாக இருக்கார். அண்ட் எல்லாருமே வந்துட்டு இளமையாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவா சாருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோடய உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன், நிறைய மெனக்கெடல் நடக்கும். அண்ட் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான், நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான். அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான். நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து 20 இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேருக்கு தெரியாது நீ நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவிக்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவிக்கு தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் பேசிப்போம், ரெகுலராக பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மரில்லுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மரில்லில் ரவியாக நடித்தேன். நான் பண்ண ரோலை ரவி தமிழில் சந்தோஷ் வர்மன் நடித்தான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரபுதேவாவோட நூவஸ்தானன்ட்டு வந்தன்ட்டானா இங்கே சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் 20 years. அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்குது, என்னோட வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்குது. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் as brothers. அண்ட் இப்போவும் நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர் சொல்லாதீங்க, கராத்தி பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹவ் so many expectations from that film. நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்டா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஸ்வம், ஸ்ரீ கணேஷன், நீ எனக்கு படம் போட்டு காட்டல, நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன். இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் forgive me. இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்போ எவ்வளோ எமோஷனாக இருக்கோ, இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ, அது உங்கள் as an audience அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ஸ்ரீ கணேஷ் has done a really great jobன்னு நான் சொல்லுவேன். பட் as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் ஆஃப் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு see what you write next.
அண்ட் உங்களோட 50வது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ நரைச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுகிற ஸ்டைல் பற்றி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். நான் அதை பார்த்ததே கிடையாது. செல்வம் ரொம்ப அழகிச்சிட்டிங்க இன்னைக்கு. பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி 17 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி அண்ட் அருண் விஸ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது. அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்றேன்னு போய் நின்னவர். அப்போ மணி சார் என்ன சொன்னாருன்னு கூட சொல்லிடுறேண்ணா. இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவரை. அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார் அதை. அப்போ எல்லாம் இந்த 3 BHK எனக்கு வந்திருக்காது. ரெண்டாவது அவரும் ஒரு கமல் ஃபேனு. ஸோ நாங்கள் 2 பேரும் தூரத்துலேருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் 3வது அவரோட ஆசான் என்னோடய ஃப்ரெண்டு ராம். ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற 2 பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம். சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க, இது எவ்வளோ வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். இதே வார்த்தை சொன்னார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர், இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பற்றி ரொம்ப அழகாக அவர் வர்ணிச்சார். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. அது நல்லபடியாக வெளியே வரணும், அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். சினிமா நீட்ஸ் தாய் தந்தை, தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளன். உங்களோட ட்ரைப் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களோட ட்ரைப் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு நடிகனா நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். July 4th குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள். ஐ ஹோப் இட் வில் சாட்டிஸ்ஃபை ஆல் ஆஃப் யூ. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.